நேற்று மேட்சை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஜாலியா இருக்கேன். விழுந்து விழுந்து சிரிச்சேங்கிற அளவுக்கு விளையாடுனாங்க ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல பாஸ், டு பி ஹானஸ்ட் இந்தியாவுமே அப்படித்தான் விளையாடுனாங்க. உண்மையிலே நான் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீமா நீங்க அந்த அழகு தெய்வத்தின் மகளாய்வல் அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஓடி போய் அந்த ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்ச ஸ்கையாப்பா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் எடுக்கும்போது இதே சூரியகுமார் யாதவ் இதே மேட்ச்ல சொன்ன ஒரு விஷயம், பி மைண்ட்ஃபுல் அப்படின்னாரு. பாத்தீங்களா, ஃபீல்டர் ஒருத்தர் பார்த்துட்டு தேவையில்லாத ஒரு த்ரோ அடிக்கும் போது பி மைண்ட்ஃபுல், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்கே இருக்கணும் சிராஜ்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து எதுக்கு இப்ப நீ த்ரோ அடிச்சேன்ற மாதிரி கேட்டார். அதே தான் இவரும். அதாவது நீங்க நிறைய கிரிக்கெட்ல பாத்துருப்பீங்க, இந்த மாதிரி போலர் ரிசீவ் பண்ணி அவசரத்துல திரும்புற ஆளு டக்கு நீங்க ஆளு இல்லைன்னு அடிச்சிடும். எவ்வளவு ரன் அவுட் பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்றது வந்து ஒரு பங்களாதேஷோ இல்ல ஸ்ரீலங்கன் பிளேயராக இருந்தா கூட ஓகேன்னு. ஆனா சூரியகுமார் யாதவ்ங்கிறது கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆன் தி கேம். சார் கில் நல்லா தானே சார் ஸ்கோர் பண்ணாரு. பஸ் ஐ அம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட். இல்ல இந்த ஒரு பிட்ச் கண்டிஷனை பொறுத்துமே அவர் விளையாடி இருக்காங்க. புரியுது பாஸ், பட் நான் மறுபடியும் பேசுறது ஷார்ட் செலக்ஷன் அண்ட் இன்டென்ட் பத்தி. நீங்க கில்லுன்னு பார்க்கும்போது அவரோட பேட்டிங் மட்டும் பார்க்க கூடாது, கொஞ்சம் தள்ளி வாங்க. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இன்டென்ட்டே மிஸ் ஆகுது. ஸோ நீங்க தெளிவா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ், தம்பி போய் இந்தியன் சர்க்கியூட்ல விளையாடிட்டு. நான் சுப்மன் கில்ல டோட்டலா கிரிக்கெட் விட்டு அழிச்சிருக்கேன், இன்னொரு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லல. நான் சொல்றது இஸ் அ பொட்டன்ஷியல் பிளேயர். KL ராகுலுக்கு 2022 வெங்கட் பிரசாத் என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்றேன். சஞ்சு சாம்சன் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. ஸோ கொடுத்த வாய்ப்பை அவர் சரியா எப்படி பயன்படுத்திக்காம விட்டாரு. அதுதான் நான் சொன்னேன், சஞ்சு சாம்சன் வந்து கிரிக்கெட்டின் ஓவியா. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, சஞ்சு சாம்சன் நீங்க தொடர்ந்து எவ்வளவு மேட்ச் விளையாடும், 5 மேட்ச் விளையாட விடுங்க, அப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஏன் 50 மேட்ச் விளையாடுவோம், தோத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து இந்த ஹூடான்ற பிளேயர் எல்லாம் பேக் பண்ணும், எதுக்கு பண்ணணும்னு தெரியும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இது 140 கோடி மக்கள் இருக்கிற ஊரு, வரவெல்லாம் கிரிக்கெட் ஆடணுன்ற ஆசையோட வரான். 3 out of 3 எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்டு பாஸ். ஓகேங்களா, 3 out of 3 பிசில் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு 50 ஓவரில் வந்து எதிரி டீம் கேஷுவலாக விளையாடினா கூட அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கேலிபர் இல்லை. இவங்களுக்கு 20 ஓவர்லேயே அந்த கேலிபர் இல்லை அப்படிங்கிறப்போ they will definitely not win a match in 50 overs cricket. ஸோ 3 மேட்சுமே வாஷ் அவுட்டாக தான் இருக்கும் போது. ஆனால் அதுக்காக பார்க்காம இருக்காதீங்க, ஜாலியாக இருக்கும். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இந்த T20 சீரீஸை பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பீரோட தலைமையில இந்த சீரீஸ் வந்து வெற்றிகரமா வந்து இந்தியாவுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் டீம். ஸோ இதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க சார்? ஆல் குட் பிரதர். ஒலிம்பிக் ஒரு பக்கம் சூப்பரா பார்த்துட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் நேற்று மேட்சை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஜாலியா இருக்கேன். ஸோ ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விழுந்து விழுந்து சிரிச்சேங்கிற அளவுக்கு விளையாடுனாங்க ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல பாஸ், டு பி ஹானஸ்ட் இந்தியாவுமே அப்படித்தான் விளையாடினாங்க. உங்களுக்கு வந்து சூப்பரா கம்பேக் கொடுத்தாங்க. ஸ்கையோட கேப்டன்சி எக்ஸலண்டா இருந்துச்சு. பட் கண்டிப்பா இதை நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் நீங்க சூப்பரா பண்ணாலும், நான் அதை பத்தி நான் சும்மா ஒரு ஓவராலா சொல்றேன். என்னதான் நீங்க சூப்பரா பண்ணாலும் நீங்க எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணலாம்னு ஒரு விஷயம் இருக்கு, சரிங்களா? அந்த ரன் அவுட் ஒன்று ஸ்கை விட்டாரு பாருங்க. உண்மையிலே நான் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீமா நீங்க அந்த அழகு தெய்வத்தின் மகளாய்வல் அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஓடி போய் அந்த ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்ச ஸ்கையாப்பா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ இல்ல சார், அதான் அந்த இடத்துல அவரே சொன்னாரு, எனக்கு சவுண்ட் கேட்கல, எனக்கு டக்குன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆக்ஷன் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்ல அந்த இடத்துல. இல்ல பாஸ், ஆனா அதுதான் சொல்றேன். அதை பத்தி ஒரு அந்த கான்வர்சேஷன்லயே எடுத்தோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு கிரிக்கெட் ரசிகருக்கும் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஒரு கிரிக்கெட் ரசிகர்னா அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்பா சூப்பர்ப்பா அப்படின்னு நானும் அப்படி இருந்த ஆள் தான். பட் இப்ப அனலிஸ்ட்னு போகும்போது நம்ம கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் எடுக்கும்போது இதே சூரியகுமார் யாதவ் இதே மேட்ச்ல சொன்ன ஒரு விஷயம், பி மைண்ட்ஃபுல் அப்படின்னாரு. பாத்தீங்களா, ஃபீல்டர் ஒருத்தர் பார்த்துட்டு தேவையில்லாத ஒரு த்ரோ அடிக்கும் போது பி மைண்ட்ஃபுல், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்கே இருக்கணும் சிராஜ்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து எதுக்கு இப்ப நீ த்ரோ அடிச்சேன்ற மாதிரி கேட்டார். அதே தான் இவரும். பஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவோ கல்லி கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். ஓகேங்களா, கல்லி கிரிக்கெட் விளையாட ஆள் இந்தியாவில் இருக்கவே முடியாது ஆல்மோஸ்ட். நம்ம வந்து ரன்னர் எண்ட்ல பாலை ரிசீவ் பண்ணும்போது அந்த ஒரு சென்ஸ் நமக்கு இருக்கும், வந்துட்டானா இல்லையா ஆளுன்னு சொல்லிட்டு. அவன் எங்கேயோ ஒரு கடலாண்டா இருக்கான். நீங்க அழகா பாலை பிடிச்சி டப்புன்னு, அதாவது நீங்க நிறைய கிரிக்கெட்ல பாத்துருப்பீங்க, இந்த மாதிரி பாலர் எண்ட்ல ரிசீவ் பண்ணி அவசரத்துல திரும்புற ஆளு டக்கு நீங்க ஆள் இல்லைன்னு அப்படி அடிச்சிடுவோம். எவ்வளவோ ரன் அவுட் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்றது வந்து ஒரு பங்களாதேஷோ இல்ல ஸ்ரீலங்கன் பிளேயராக இருந்தா கூட ஓகேன்னு.
ஆனா சூரியகுமார் யாதவ்ங்கிறது கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆன் த கேம். ஸோ சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. கிரிக்கெட் அனலிஸ்ட் இப்படி யோசிப்பாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, கௌதம் கம்பீர் ஓகேங்களா, எப்பவுமே சிரிக்கவே சிரிக்காது கௌதம் கம்பீர், நான் நல்லா சிரிச்சாரு. ஆனா மேட்ச சூப்பரா கம்பேக் பண்ணாங்க இந்தியாங்கிறத பத்தி எல்லாம் கூட அவர் கவலையப்படல. சூப்பரா அவர் முடிஞ்சிட்டு வெளில வரும்போது நீங்க ஸ்கைட்ட கம்பீர் கேட்ட கேள்வி அந்த ரன் அவுட் பத்தி ஆன் த பிச்சிலேயே உள்ள கூட வர விடல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அப்பதான் சொன்னார் திரும்பி இல்ல சார் காது கேட்கவே இல்லை, நான் வந்து ஒரு பதட்டத்துல பண்ணிட்டேன். சோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு அனலிஸ்டா நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் இந்த பிரஷருக்கே நீங்க இப்படி ஆடுறீங்க. ஒரு ஃபியூச்சர் பிரஷர்ல ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட யோசிப்போம். அண்ட் தென் 16th ஓவர் வந்து பிஷ்னாய் போட்டதாகட்டும், அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தருக்கு அடுத்த ஓவர் கொடுத்ததாகட்டும், அடுத்தது கலீலுக்கு கொடுத்து அவர் 5 வைடு போட்டு அவரை பிரஷரை இந்தியன் டீமுக்கு பில் பண்ணதாகட்டும், அண்ட் தென் அதுல இருந்து சிராஜுக்கு போகாம ரிங்கு சிங்குக்கு ஓவர் கொடுத்ததாகட்டும், கடைசி ஓவர் யாருமே எதிர்பார்க்காம சூரியகுமார் யாதவே வந்து கோல் பண்ணதாகட்டும், இந்த கேப்டன்சி எப்படி பண்ணார் அவர்? ரொம்ப ரொம்ப அதை தான் நான் சொன்னேன். மைண்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அவ்வளோ மைண்ட்ஃபுல்லா. அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும், நான் இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் புக்கை ஃபாலோ பண்ணாலோ இல்லைன்னா உங்க ப்ரொசீஜர் அண்ட் ப்ராம்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் தான், ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும் தான். பட் ஆன் தட் மொமெண்ட் திங்க் பண்ணக்கூடிய அபிலிட்டி வேணும். அது சூரியகுமார் யாதவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நான் ஹானஸ்டா சொல்றேன். அவர் முதல் சீரீஸ், இந்த சீரீஸ் இல்ல, நீங்க இந்த சீரீஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு பிரேக் கொடுத்ததுக்கு காரணம் எனக்கும் ஓகேவா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த சீசனுக்கு முன்னாடி ஒரு இந்தியாவில் நடந்த ஒரு சீசன் அவர் கேப்டன் ஆகும்போது இது கொஞ்சம் ஓவர் சங் மாதிரி தெரியுதுன்னு நான் நினைச்சேன். ஓகேங்களா? ஆனா உண்மையிலேயே நேத்து அவர் பண்ண கேப்டன்சில ஹி ப்ரூவ் தட் ஹி ஹஸ் காட் தி இன்டென்ட். ஒரு அழகான விஷயம் சொன்னாரு, ஐ வில் நாட் பி எ கேப்டன், ஐ வில் பி எ லீடர் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து அவர் காமிச்சார். ஏன்னா பிச் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஸ்பின்னு மட்டும்தான் ஆச்சு, ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் இல்லை. அவங்க டீம்ல 10 ஓவரே தரல. ஓகேங்களா? அவருக்கு ஆம் இன்ஜுரி சார். இல்ல பாஸ், அது ஒரு ரீசன். பட் அதுக்காக மட்டும்னு நான் நினைக்கல. அவர் அந்த ஆம்ஸ்ட்ரிங் லைட் இன்ஜுரி மைல்டா இருக்கும் பொழுது கூட ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ நான் அது மட்டும் ரீசன் நினைக்கல. உண்மையிலே நீங்க கமெண்ட்ரிலயுமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ரீசன் வந்து இந்த பிட்ச் வந்து அவரால் பேஸ் கம்மியா போட்டு விக்கெட் கூட எடுக்க முடியாது. அதுக்காக வந்து கலீல் அஹ்மத் போட்டது ரைட்னு நான் சொல்ல வரல. அவ்வளோ ஒயிட் போட்டிருக்க கூடாது. அண்ட் கலீல் அஹ்மத் இஸ் நாட் இன் ஹிஸ் பெஸ்ட் ஃபார்ம். பட் ஐ செட் தட் அந்த பிச்சோட கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்பின்னர் கோட்டா முடிஞ்சு போச்சு, ரிங்கு சிங் போட்டாச்சு, ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கலாம். பட் நான் இந்த பிச்சை படிச்சுட்டேன், ஒரு பேட்ஸ்மேனா படிச்சுட்டேன், ஒரு கேப்டனா படிச்சுட்டேன் அப்படின்னு ஸ்கை அவரே வந்து ஓவர் போட்டது வந்து ரொம்ப நாள் முன்னாடி அஜய் ஜடேஜான்னு ஒரு பிளேயர் இருந்தார். அப்பெல்லாம் நாங்க கூட்டி பேசுறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாவேக்கு எதிராக இப்போ சீசன் அப்பெல்லாம் ஜிம்பாவே நல்லா விளையாட்டு இருந்தாங்க. அப்பதான் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின்னரோட கோட்டாலாம் முடிஞ்சு போச்சு. அந்த பிச்சில வந்து யூஏஇல மேட்ச் நடந்துச்சு. அன்னைக்கு அந்த ட்ராக்ல ஃபாஸ்ட் பாலிங் செட் ஆகவே இல்லை. ஸோ அவரே டக்குன்னு வந்து ஓவர் போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ த மீனிங் இஸ், எனக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சிருச்சு, இந்த பாலை நானே போட்டுடுறேன் அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து, அதுவும் வெறும் 5 runs to winங்கிறப்போ அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். போலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், போலிங் போட்டதாகட்டும், போலர்ஸ், நான் திருப்பி திருப்பி அதே வார்த்தை தான், போலர்ஸ் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. நேற்றும் போலர்ஸ் தான் நம்மளை காப்பாத்தினாங்க. ஸோ எக்ஸலன்ட் கிரிக்கெட் பை இந்தியா இன் தட் ஃப்ரண்ட். சார் கில் நல்லா தானே சார் ஸ்கோர் பண்ணாரு. பஸ் ஐ எம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்க கில்லோட மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன். டீமுக்கு ஸ்கோர் முக்கியம். ஒரு மேட்ச்ல ஒருத்தர் 41 ரன் அடிக்கிறாரு, மீதி யாருமே ரன் அடிக்கல, நான் 41 ரன் தான் காப்பாத்தி குடிச்சுட்டாரு, நானும் ஒத்துக்கிறேன். பட் அகைன் யூ ஹேவ் டு திங்க் ஃபியூச்சரிஸ்டிக். இந்த ஒரு மேட்ச் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது இல்ல. சோ நீங்க கில்லோட அந்த ஒரு அப்ரோச் இல்ல இந்த ஒரு பிட்ச் கண்டிஷனை பொறுத்துமே அவர் விளையாடி இருக்காரு. புரியுது பாஸ். பட் நான் மறுபடியும் பேசுறது ஷார்ட் செலக்ஷன் அண்ட் இன்டென்ட் பத்தி. நீங்க கில்லுன்னு பார்க்கும்போது அவரோட பேட்டிங் மட்டும் பார்க்க கூடாது, கொஞ்சம் தள்ளி வாங்க. ஃபீல்டிங், கடைசி பால் 3 runs to win. ஓகேங்களா? அந்த டைத்துல இவர் வந்து மிட் ஆஃப்ல நின்னுட்டு இருக்காரு. பால் வருது, நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஓடி போய் நல்ல ஃபாஸ்டா கலெக்ட் பண்ணி அடிப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபீல்டிங் கோச் தான் சொல்லுவாங்க, பாலை என்னைக்குமே நீங்க ரொம்ப தேடி ஓடாதீங்க, அது உங்களை நோக்கி வருதுன்னா நிதானமாக நின்று எடுத்து அடிங்க. ஏன்னா அனாவசியமா பதட்டத்துல இன்னொரு ரன் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் தட் மொமெண்ட்? அந்த மொமெண்ட்ல நீங்க the earlier you send the ball, அதாவது நீங்க எவ்வளவு ஏர்லியா பால வந்து இது போலருக்கோ இல்லைன்னா கீப்பருக்கோ அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வின்னிங் சான்ஸ் இருக்கும். நிஜமா நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மிட் ஆஃப் பொசிஷன்ல ஒரு விராட் கோலிக்கு அடுத்ததா தானே இவர் பேச போட்டாரு. ஒரு விராட் கோலியோ, ஏன் ஒரு ருத்ராஜ் கைக்வாட் இஸ் வெரி குட் இன் ஃபீல்ட். ஒரு ருத்ராஜ் கைக்வாட இருந்திருந்தா ஸ்டிக் டனால் ஆயிருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ ஸ்டிக்க கூட டனால் பண்ண வேண்டாம். அவர் என்ன தெரியுமா, இப்படி நின்று பால் அப்படி பொறுமையா எடுத்து அப்படி கையை 2 சுத்தி அடிக்கிறார். மிடில் ஓவர்ஸ்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்களா அவங்க? ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றீங்க, நீங்க மிடில் ஓவர்ஸ்ல இருக்கீங்களா 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல? அதே நேரம் சூரியகுமார் யாதவ் அந்த எண்ட்ல பவுலர் எண்ட்ல இருக்கும்போது அவர் பால வாங்கி அடிச்சிருந்தாலும் ரன் அவுட் தானே சார்? இல்ல அந்த பால் வாங்கி அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அது எங்கேயோ இருந்துச்சு. நான் சொல்றது கடைசி பால், சுப்மன் கில் அடிச்ச த்ரோ.
அந்த பால் எங்கேயோ போச்சு, அது அவரால் பிடிக்கவே முடியல. அதுக்கு முந்தின பால் நானே எடுத்தவனே கலாச்சேன். அது வந்து ஈஸி, அது அழகா கைக்கு ரியான் பராக் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கைக்கு வந்துச்சு த்ரோ, ஈஸியா ரன் அவுட் பண்ணியிருந்தா நமக்கு 1 ரன் வித்தியாசத்துல நாம சூப்பர் ஓவர் இல்லாமலே ஜெயிச்சிருப்போம். சோ அது வந்து சூரியகுமார் யாதவ் பண்ண தப்புன்னு தான் நானும் சொல்றேன். பட் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இன்டென்ட்டே மிஸ் ஆகுது. சோ நீங்க தெளிவா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ், தம்பி போய் இந்தியன் சர்க்கியூட்ல விளையாடிட்டு வா. நான் சுப்மன் கில்ல டோட்டலா கிரிக்கெட் விட்டு அழிச்சிருக்கேன், இனிமேல் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லல. நான் சொல்றது இஸ் அ பொட்டன்ஷியல் பிளேயர். KL ராகுலுக்கு 2022 வெங்கட் பிரசாத் என்ன சொன்னாலும் அதே தான் இப்பவும் சொல்றேன். நீங்க வந்து இவருக்கு ஒரு பிரேக் கொடுங்க, டொமஸ்டிக் சர்க்கியூட் போகட்டும், நல்ல 2-3 டோர்னமெண்ட் ஆடட்டும். அது வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் இவர் வர எல்டர்லி, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் கேப்டன்சி சர்க்கியூட் ஃபார் இந்தியா. அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இவர் நல்லா பிக்கப் ஆயிட்டாருன்னா அப்புறம் இவரை உள்ள கொண்டு வாங்க. நோபடி சேஸ் நோ டு இட். சரிங்களா? ஆனா நீங்க வந்து இவரை நான் 20 வருஷம் கழிச்சு ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு இப்பவே பேக் பண்றாங்கிறது ஐக்கிய. ஓகே சார். அண்ட் தென் இதை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். சஞ்சு சாம்சன் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. சோ கொடுத்த வாய்ப்பை அவர் சரியா எப்படி பயன்படுத்திக்காம விட்டாரு? அதுதான் நான் சொன்னேன், சஞ்சு சாம்சன் வந்து கிரிக்கெட்டின் ஓவியா. அவ்வளோ ஒஸ்ட் கண்டென்ட் இல்ல, தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. இதை சஞ்சு சாம்சனே பார்த்தா கூட அவருக்கு நான் சொல்றது அதே பாயிண்ட் தான். கோ பேக் டு டொமஸ்டிக் சர்க்கியூட், பிளே வெல் அண்ட் கம் பேக். உங்ககிட்ட நல்ல எதிர்பார்க்கிறோம் மிஸ்டர் சஞ்சு சாம்சன். 30 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. ஸோ யூ ஸ்டில் ஹேவ் தினேஷ் கார்த்திக் வந்து 38 வயசு வரைக்கும் விளையாடினாரு. ஸோ அந்த ரோலை நீங்க பிளே பண்ண முடியும். ஸோ த ட்ரஸ்ட் இஸ் தேர் ஃபார் சஞ்சு சாம்சன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா ஃபார்மேட்லயுமே ரிஷப் பந்தை நீங்க டயர் பண்ண முடியாது. ஸோ T20க்கு இவர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா, இவரு ரியல் பர்ஃபார்மன்ஸ்ல ஹீரோவா இருக்கிறதோட சோசியல் மீடியால தான் அதிக ஹீரோவா இருக்கு. சரிங்களா? அதுக்குதான் நான் அந்த நடிகையோட கம்பேர் பண்ணேன். அவங்கள வந்து தலைவி நாங்க அவங்க வந்து நான் சொசைட்டிக்கு நல்லதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் சோசியல் மீடியா ஹைப்டு அவங்க. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் எதிரே பார்க்காம சோசியல் மீடியா ஹைப் ஆயிட்டாரு. அவ்வளவுதானே தவிர அவருக்கு கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல அந்த ஒரு அந்த ஒரு கம்போஸ்டா ஆடக்கூடிய, அந்த ஒரு கூல் மைண்டோட ஆடக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி வேணும். 23 வயசு பஸ் மனு பாக்கர், அவங்க எவ்வளவு கூல் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் காமா இருக்காங்கன்னு ஷூட்டிங் கேமை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்களே நேற்று எமோஷனலா ஒரு செகண்ட் கண்ணீர் விட்டாங்க. அதுக்கப்புறம் கோச் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அடுத்த ஷாட் 10. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு கூல் அண்ட் கம்போஸ்ட் உங்களுக்கு வேணும். நான் இதை இப்ப சொல்லல. IPL அவங்க தோத்த மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் SRH நினைக்கிறேன், அந்த மேட்ச்ல நான் சொன்னேன், பாஸ் நீங்க நின்னு ஆடணும் அப்படின்னு. இன்னி வரைக்கும் அவர் அதே மைண்ட் செட்ல தான் இருக்காரு. இஸ் நாட் கிவிங் இஸ் பெஸ்ட். நீங்க அவரை தொடர்ந்து ஆட விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா he will totally go out of the circuit. அதுக்கு அவருக்கு நீங்க ஒரு பிரேக் கொடுத்து டொமஸ்டிக் அமிச்சிட்டு திருப்பி கூட்டு வர பாருங்க. ஏன் சார் அவர் வந்து 2 மேட்சுமே 1 ரன் கூட அடிக்கல? 2 மேட்ச் 1 ரன் கூட அடிக்கல. 2 கேட்ச் வேற குரூஷியல் மொமெண்ட்ல விட்டாரு. அதுக்கப்புறம் 2 கேட்ச் பிடிச்சாரு. ரைட். அதுக்கப்புறம் 2 கேட்ச் நல்ல கேட்ச் பிடிச்சாரு. பட் அந்த அவர் விட்ட 2 கேட்சுமே ஈஸி சான்ஸ். அது மட்டும் இல்லாம பாலோட ஸ்பின் ஆகுதுன்னு தெரியும். இவர் ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன். அங்க அஸ்வின், சஹல்னு 2 ஸ்பின்னர், இன்ஃபேக்ட் அதை தவிர்த்து ஜாம்பா 3 ஸ்பின்னர் பார்த்தவர். அப்படிப்பட்ட மகாராஜ் கூட அவங்க டீம் தான் நினைக்கிறேன். ரைட். அத்தனை ஸ்பின்னர்ஸை பார்த்த ஒருத்தர் வந்து ஒரு பால் வந்தா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நீங்க ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே, முக்கியமா ஸ்பின்னர்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கீப்பர் கையை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கணும். இதெல்லாம் ட்ரைனிங்ல சொல்லி தர பேசிக். அவர் எவ்வளவு இடத்துல கையை க்ளோஸ் பண்ணி ரெடியா வச்சிருந்தாரு நீங்க பாருங்க. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தாரு, கண்ணில் அடிப்படல, இல்லைன்னா அவ்வளவுதான் கரியர். ஸோ அவர் வந்து ஒன்னு கீப்பிங் மெட்டீரியல்ல ரொம்ப சொதப்படுறாரு, 2வது பேட்டிங்ல அவரோட ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. சுப்மன் கில் மறுபடியும் நான் பேட் எக்ஸாம்பிளா சொன்னேன், அதே சுப்மன் கில்ல குட் எக்ஸாம்பிளா இங்க கொண்டாடுறேன். இந்த மேட்ச் என்னால அடிச்சு ஆட முடியாது, இப்ப நான் ஃபார்ம்லயும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார், நல்ல விஷயம் தான். பட் அதுலயே ஒரு டைட்டில ஃபயர் பண்ணும்போது அவரோட ஷாட்ல இன்டென்ட் இல்லைன்றத நான் சொல்றேன். 2 விஷயம் இங்க பாருங்க. ஒன்னு ஸ்கில் இல்ல, ஒன்னு ஸ்கில் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்கில் இருக்கு ஆனா அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு இன்டென்ட் இல்ல, நம்ம எப்படியா சர்வை பண்ணா போதும்னு நினைக்கிறது கில், அதுவும் தப்பு. அதே மாதிரி சமயோஜிதத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட கேமை மாத்தி விளையாடாம கண்ணா பின்னான்னு அடிச்சு அவுட் ஆறதும் தப்பு. இதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு, சஞ்சு சாம்சன் பண்ணிட்டு இருக்காரு. 2 மேட்ச்லயும் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப புவர். அவரை ஈஸியா தூக்குறாங்க. ஸ்லோவா டெலிவரி, அவுட் ராஷ்டம் போடுறா, மிட் ஆஃப் லால் போடுறா கேட்ச், மிட் ஆன் லால் போடுறா கேட்ச், இவ்வளவுதான் பாயிண்ட். இந்த அப்படி இல்லையா, அவர் கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடணும்னு நினைக்கிறானா, பாலை கொண்டு வந்து நல்ல லென்த் டெலிவரியா போட்டு உள்ள கொண்டு போ, காலி. திஸ் இஸ் வாட் தே ஆர் பிளானிங். பேச மட்டும் கட் பண்ணி வச்சா சஞ்சு சாம்சன் ஆட தெரியாது. இப்படிதான் விளையாடிட்டு இருக்காங்க. he has to work on that. இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா? பஸ் இப்பவே அவர் அழகா டொமஸ்டிக் சர்க்கியூட்டுக்கு அமிச்சாங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஏன்னா IPL பார்த்துதான் எடுப்பேன்னு, T20 எடுப்பேன்னு கௌதம் கம்பீரே சொல்லியிருக்காரு. அவர் உள்ள போய் இந்த விஜய் ஹசாரே,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது என்ன சொல்றது IPL, அப்புறம் இந்த ரஞ்சி. இப்ப ரஞ்சி அவர் விளையாட முடியுமான்னு தெரியல. அப்கோர்ஸ் இப்ப இந்தியன் டீம்ல இருக்காரு. அவருக்கு அந்த ஒரு பேட் லக் வேற இருக்கு. அவர் வந்து தப்பான நேரத்துல இந்தியன் டீம் இல்லைன்னா ஏசியன் கேம்ஸ் அவர் போயிருப்பாரு. ஸோ தப்பான நேரத்துல இந்தியன் டீம் எடுத்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாம இப்ப அவர் அழகா ரிலீஸ் பண்ணி அவரை வந்து இந்தியால நடக்கக்கூடிய லிமிடெட் ஓவர் அண்ட் ஆல்சோ ரஞ்சி இதெல்லாம் விளையாட விட்டாங்கன்னா அவருக்கு டெஃபினட்டா இன்னும் ஸ்கோப் கிடைக்கும். இந்த சீரீஸ்ல காம்பீரோட இது எப்படி சார், இந்த கோச்சிங் எப்படி இருந்தது? அதுவும் பர்டிகுலரா இந்த தேர்ட் T20 தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே பிரஷர் ஆயிடுச்சு. அண்ட் தென் அந்த 2 விக்கெட் ரிங்கு சிங் எடுத்தப்பவும் சரி, சூரியகுமார் யாதவ் லாஸ்டா 2 விக்கெட் எடுத்தப்பவும் சரி, அவர் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ஸோ அவரை சிரிச்சு பார்க்க முடியாது. நேற்றுக்கு அவர் சிரிச்சு நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் நிறைய சிரிச்சாரு. அது பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது ரிசல்ட் மட்டும் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. உங்க அப்ரோச் வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். அதுதான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இது வந்து தேவையில்லாத மேட்ச் தானே, தோத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த மேட்சை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு எடுத்துக்கலாமே தவிர லூசிங் இஸ் ஓகேன்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு பாத்தீங்களா. சோ அந்த இன்டென்ட் நல்லா தெரிஞ்சது. ஏன்னா எப்பெல்லாம் நீங்க ஒரு பிரில்லியன்ட் மூவ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் அவர் ஸ்மைல் பண்ணாரு. அந்த 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 அது ஒர்க் அவுட் ஆகும்போது ஸ்மைல் பண்ணாரு. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் ஸ்மைல் பண்ணது இன்னொரு காரணமும் இருக்கு. ஸ்ரீலங்கா என்னப்பா இது காமெடியா விளையாடுறீங்களா, ரிங்கு சிங்ல விக்கெட் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் இருந்தது. பட் அகைன் ரிங்கு சிங்கை நீங்க குறைச்சி இடப்படக்கூடாது. அவர் ஸ்பின் எல்லாம் பண்ணல. கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாலை வந்து அப்படியே டைரக்ஷன் அப்படி போட்டு விட்டாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் அக்ஷர் பட்டேல் பண்ற வேலை அது. சரிங்களா, அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு போட்டான்னு சொல்ல அப்படி எடுத்துக்காதீங்க. ஆல்மோஸ்ட் அக்ஷர் பட்டேல் பண்ற வேலை. அக்ஷர் பட்டேல் அஸ்வின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் லென்டி டெலிவரியை நேராக போட்டு விட்டுருவாங்க. இவர் அதுதான் பண்ணாரு. ஹேண்ட் மூவ்மெண்ட் வச்சு தான் டிஃப்ளெக்ஷன் கொண்டாந்தாரே தவிர பிச்சில் டேர்ன் ஆகல ஆக்சுவலா அவரோட பால்ஸ். அண்ட் இட் ஒர்க் வெரி வெல். ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு. அண்ட் ஹி லைக் தட் கேப்டன்சி அண்ட் ஹி லைக் தட் கில்லர் இன்ஸ்டிங்க்ட். அதை நல்லா விதைச்சிருக்காரு. ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் 2-1 தான் இந்த சீரீஸ் முடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. நேற்று ஆல்மோஸ்ட் அது நடந்துச்சு. ஸ்ரீலங்கா லிட்டரலா மேட்ச் நம்ம கிட்ட எனக்கு வேணாம், எனக்கு ஜெயிக்கலாம் பிடிக்காது இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஓகேங்களா. பட் அதை நான் ஏன் சொன்னேன்னா அதை நான் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்தியா இந்த மேட்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து T20 பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்ல இன்னிங்ஸ் ஆடினாலே மேட்சை ஜெயிக்க முடியும். ஓகேங்களா. நேற்று 2 பேர் நல்லா ஆடினாங்க அவங்க டீம்ல. போலிங்கும் வந்து இவர் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அதே சமயத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற தப்பு இல்லை. ஒன்றும் WTC கிடையாது. ஒரு மேட்ச் தோத்தா கூட நமக்கு லாஸ் பண்றதுக்கு. ஸோ அதை தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இட் ஒர்க் வெரி வெல் ஃபார் தெம். அதே மாரி நம்ம ஜெயிச்சது வி ஷுட் அப்ரிஷியேட் இந்தியன் டீம். அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் அவரோட பேட்டிங்கும் சரி, நேற்றுக்கு பவுலிங்கும் சரி, 3 ஓவர் போட்டு அவருக்கு விக்கெட் கிடைக்கல. 4வது ஓவர்ல தான் 2 விக்கெட் கிடைச்சது. அண்ட் தென் சூப்பர் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து டீமை வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட வரவு எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் தயவு செய்து எடுத்து பார்க்கவும் அப்படின்னு ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன். வாஷிங்டன் சுந்தரை பத்தி ஓயாம நான் புகழ்ந்து பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப கமெண்ட்லாம் 2-3 பேர் அவர்லாம் ஓவர் சங்க ஓ அப்படின்னு சஞ்சு சாம்சன் புகழ்ந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் எவ்வளவு சூப்பரா ப்ரூவ் பண்ணான்னு பாருங்க. He was waiting for an opportunity. ஓகேங்களா. இன்ஃபேக்ட் நீங்க அதுக்கப்புறம் நடந்த போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரியில கேட்டீங்கன்னா உத்தப்பா சொல்றாரு, அவர்லாம் கிரிக்கெட் செக்ரட்டரி க்ளோஸா ஃபாலோ பண்றாரு. அவர் சொல்றாரு இந்த பிளேயரை பத்தி ராகுல் டிராவிட் ஆஹோன்னு சொல்லியிருக்காரு. He has got a potential to be lower order batsman and also a wonderful all rounder as good as ஜடேஜான்னு யார் சொன்னா, ராகுல் சொல்லியிருக்காரு, ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அவரால ட்ரெயின் பண்ணப்பட்ட பெரிய ஆளாக்கப்பட்ட ஒரு பையன். ஆனா என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூட அவர் பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஊத்தப்பா சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண பேட்டிங் வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் நியூசிலாண்ட்லயே 50 போடுறத பார்த்திருக்கேன் குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல. ஆஸ்திரேலியால அவர் நல்ல கேம் ஆடுறத பார்த்திருக்கேன். ஸோ ஹி இஸ் அ பொட்டன்ஷியல் பிளேயர். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி இன்டென்டாலேயே வேற லெவல் சாதிச்சிருக்க அக்ஷர் பட்டேல்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேரோட போலிங் ஆர்ம்ஸ் ஒன்னா இருக்கலாமே தவிர ஆக்ஷனும் அதோட வெரைட்டியும் வேற அப்படின்னா கூட அவருக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்டட் அஸ்வின் மாதிரி இருக்கார் அக்ஷர் பட்டேல். ஸோ ஹி வில் பி கிவன் அ லிட்டில் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னாலும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துறாரு. இதை விட ஒரு அபிலிட்டிக்கான அர்த்தம் நீங்க என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, சஞ்சு சாம்சன் நீங்க தொடர்ந்து எவ்வளவு மேட்ச் விளையாட விட்டீங்க, 5 மேட்ச் விளையாட விடுங்க, அப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஏன் 50 மேட்ச் விளையாட விடுவோம், தோத்துக்கிட்டே இருப்போம். அப்படிதான் நம்ம வந்து இந்த ஹூடான்ற பிளேயர் எல்லாம் பேக் பண்ணோம். எதுக்கு பண்றோம்னே தெரியும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இது 140 கோடி மக்கள் இருக்கிற ஊரு. வரவெல்லாம் கிரிக்கெட் ஆடணுன்ற ஆசையோட வரான். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு பேக்கப் ஆல்ரெடி ஜுரால்னு ஒரு பையன் இருக்கிறாரு. ஏகப்பட்ட பேக்கப் இருக்குது அந்த பக்கம். உங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு, யார், ரிஷப் பந்த் இருக்காரு. அப்புறம் KS பரத்னு ஒருத்தர் வந்து டெஸ்ட்ல ஓரளவுக்கு சுமாரா விளையாடிட்டு வர போயிருக்காரு. சாஹா வந்து இன்னும் நான் இருக்கேன்ப்பா, நான் இன்னும் என்னோட கரியர் முடியலப்பா அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ இவ்வளவு காம்படிஷன் இருக்கும்போது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியே ஆகணும். நீங்க அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் திஸ் கை வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிப்பேர்ட்.
எவ்வளவு நல்ல அழகா அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியாரு. லாஸ்ட் ஓவர்ல இவங்களுடைய மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டு செட்டப்புக்கு ஏத்த மாதிரி டெலிவர் பண்ணார். நான் சொன்னது சூப்பர் ஓவர் கிடையாது, இவருடைய லாஸ்ட் ஓவர் சொல்றேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் அவர் போட்ட போலிங் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து லாஸ்ட் ஓவர்ல அவர் போட்டது, சூப்பர் ஓவர் அவர் போட்டதும் அவருடைய கடைசி ஓவர் கோட்டால போட்டதும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த ஓவர்ல அழகா ஸ்பின் பண்ணாரு, சூப்பர் ஓவர்ல ஸ்பின் தேவையில்லைன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டாரு. ஸோ திஸ் கண்டிஷன் ஏத்த மாதிரி அனலைஸ் பண்ணி போடுற அந்த அபிலிட்டி இஸ் கோயிங் டு டேக் ஹிம் டு கிரேட் ஹைட்ஸ். பட் அகைன் அவர் பாருங்க, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் திருப்பி திருப்பி சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா இதுக்கே அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்காரு. அண்ட் ஹி ஹேஸ் அ கிரேட் கரியர். அதான் சார், ஜிம்பாப்வே டூர்ல வாய்ப்பு கொடுத்தாங்க, அண்ட் தென் இப்ப ஸ்ரீலங்கா டூர்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமும் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. அண்ட் தென் இதை தொடர்ந்து ஓடி வரப்போகுது. இதுல வந்து இந்தியன் டீம் வந்து அங்க போயிட்டாங்க, ரோஹித் சர்மா எல்லாருமே அங்க அரைவ் ஆயிட்டாங்க. அண்ட் தென் இது 3 அவுட் ஆஃப் 3 எடுப்பாங்களா இல்ல என்ன மாதிரி இருக்கும்? அந்த இது 3 அவுட் ஆஃப் 3 எனக்கு தெரிஞ்சு கன்ஃபர்ம்டு பாஸ். ஓகேங்களா, 3 அவுட் ஆஃப் 3 பிசிர் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு 50 ஓவர்ல வந்து எதிரி டீம் கேஷுவலா விளையாடினா கூட அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கேலிபர் வேணும். ஓகேங்களா, இவங்களுக்கு 20 ஓவர்லேயே அந்த கேலிபர் இல்லை அப்படிங்கிறப்போ தே வில் டெஃபினெட்லி நாட் வின் அ மேட்ச் இன் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட். ஸோ 3 மேட்சுமே வாஷ் அவுட்டாக தான் இருக்கும் போது. ஆனால் அதுக்காக பார்க்காம இருக்காதீங்க, ஜாலியாக இருக்கும். நல்ல பேட்டிங்லாம் நீங்க இங்க பார்க்க முடியும். நிறைய பிளேயர்ஸ், கேஎல் ராகுல் வருவாரு, அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட பேட்டிங் பார்க்கறதுக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வருவான்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டு லுக் இன்டு தி ஸ்குவாட் ஆஃப் தி செகண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களுடைய கேம் திரும்பியும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் டோர்னமெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி 3-0 வாட் ஐ ஆன்டிசிபேட். பார்ப்போம் சார். தன்னோட கணக்கை வந்து வெற்றியோட தொடங்கியிருக்காரு கௌதம் கம்பீர். அதனோட தொடர்ச்சியா இந்தியாவும் வந்து அதோட வெற்றி படிகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து வச்சு எப்படி போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.